ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை டெல்லி கூப்பிட்ருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனோட. தமிழ்நாட்டில் தான் மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய இந்த செக்யூரிட்டி, இந்த மாஸ் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற டைமில் அவர் டெல்லிக்கு போனதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆல் ஓவர் இந்தியா நேஷனல் நியூஸாக மாறிடுச்சு. எதுக்கு போனார்னா சிபிஐ என்கொயரி. இந்த சிபிஐ என்கொயரி பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா 2-3 விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆஸ் பர் த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடக்குதுன்னா சிபிஐ என்கொயரிக்கு அங்கே தான் கூப்பிடணும். பட் இப்போது இதில் இருக்கிற விக்டிம்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே டெல்லிக்கு வர வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறதுனா ஒரு டார்ச்சர் தான். ஸோ இப்போ சிபிஐ என்கொயரிக்கு தளபதி டெல்லி போயிருக்காரு. அங்கே என்ன நடந்தது, லைக் மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரலும் பார்த்தீங்கன்னா தளபதி கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 to 150 கொஷின்ஸ்னு சொல்கிறாங்க. நாளைக்கே அவர் அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் தான் காலையிலேருந்து போயிட்டு இருந்தது. டெல்லிக்கு அவர் ரீச் ஆன உடனே நம்ம தளபதி ரசிகர்களாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், டிவிகே ஃப்ளாகோடு அங்கே ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு சூப்பராக வர வச்சுருக்காங்க. அவ்வளோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு உள்ளே போன உடனே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்தியா டுடே இந்த மாதிரி நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, ஏன் 7 hours நீங்கள் மாநாடுக்கு அந்த ஷோக்கு லேட்டாக வந்தீங்க கரூருக்கு, அண்டு இத்தனை பேர் க்ரௌடு வரப்போகிறாங்க அப்படின்றது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து கோரிக்கை வச்சிங்களா, வாட்டர் பாட்டில்ஸ் ஏன் ப்ரொவைட் பண்ணலை, இந்த மாதிரி மேஜரான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் தளபதி அவர் அங்கே கேம்பெயின் பண்ண அந்த பஸ்ஸில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரூர்லேயே எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தளபதி மெயினாக அங்கே கூப்பிட்டது என்னென்னா, அங்கே என்ன நடந்தது, இதில் தளபதியால் ஏதாவது தவறு நடந்திருக்கா, இல்லை யாரால் நடந்தது. இப்போ தளபதி அங்கே என்ன அவர் சொல்லியிருக்காரோ எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ தளபதி சொன்ன விஷயங்கள் எல்லாமே யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், இதெல்லாம் அங்கே நடந்ததுன்னு தளபதி சொன்னதை வச்சு அவங்கள எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சிபிஐ கூப்பிட போகிறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் இங்கே புரியாத விஷயம் என்னென்னா, எதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. இப்போ யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, இப்போ பெரிய பெரிய தலைங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களே டெல்லிக்கு தான் கூப்பிடணும் முறைப்படி. பட் அவங்களே டெல்லிக்கு கூப்பிடாமல் நீங்கள் கரூருக்கு வந்தால் போதும் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு மனுஷன் இங்கே சர்க்கிள் பண்ணுற மாதிரி தான். காலையிலேருந்து இதுதான் செம பரபரப்பாக போயிட்டே இருந்தது. நான் இன்னைக்கு காரில் வரும்போது கூட யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம 3-4 சாங்ஸ் பண்ணிட்டோம் தளபதிக்கு, இந்த சுச்சுவேஷனில் ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. கூடிய விரைவில் அதுவும் வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிற டைமில் ஜனநாயகன் ஒரு ஸ்பெஷல் லீவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இமீடியட்டே அன்றைக்கி நோட்டீஸ் எடுத்து அது ஹியரிங்க்கு வரணும்னு சொல்லிட்டு கேவிஎன் சைடில் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே நியூஸ் வரல. ஆக்சுவலாக எனக்கு அது ஹியரிங்கில் எடுக்கலையா, நாளைக்கு நாளன்னைக்குன்றாங்க. பட் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரலும் ரீச் ஆனதும் மறுபடியும் சிபிஎஃப்சி சைட்லேருந்து அதுக்கு இன்னொரு செக் மார்க் வச்சுருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகம், இந்தியன் சினிமாவே இப்போ யோசிக்கிறது ஒரு விஷயந்தான். இந்த சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு படத்துக்கு இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சிபிஎஃப்சி சைட்லேருந்தே தடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ரீசன்? ஒரே ரீசன் தான், இவர் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கிறது. இது பச்சையாக நமக்கு தெரியுது. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஏன்னா 21ஆம் தேதி தான் சிபிஎஃப்சியில் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா, என்ன பிரச்சனை? ரிவிஷன் கமிட்டி வச்சா 4 weeks ஆகுன்றாங்க. இது நடுவில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா படமே ரிலீஸ் பண்ண முடியாது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன தெரியுமா தோணுது, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுங்கடா, கட்ஸும் இருக்காது, அப்படியே ராவாக நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு என்டையர் சுச்சுவேஷன். ஸோ வீடியோவில் ஒரு குட்டியோண்டு ஆஃப் டாப்பிக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் நீங்கள் இப்போ சீட் கூட பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோங்க, ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது நீங்கள் பார்த்தா நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அப்படிலாம் மேலே ஒரு ஐ பட்டனில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கொஷின் ஒன்று கேட்க போகிறேன். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இந்தியன் மேட் கார்ஸில் விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார்? நான் இந்த சூப்பர் கார்ஸோ இந்த ஜெர்மன் கார்ஸ்லாம் சொல்லலை, இந்தியன் மேட் கார்ஸில் எது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டான கார்? உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ண மட்டும் தான் தெரியும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நியூஸ். இது தான் நான் காலையிலேருந்து ஈவினிங் வரல வெயிட் பண்ணேன், இல்லைனா நான் மத்தியானமே வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ சிபிஐ விசாரணை, டிவிகேவோட அந்த விஷயங்கள், ஜனநாயகனோட ரிலீஸ். ஸோ இன்றைக்கி நான் சென்னைக்குள்ளே வரும்போது ரோஹினி தேட்டர் கிராஸ் பண்ணி தான் வந்தேன்.
ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேஸ். அவ்வளோ செலவு பண்ணிட்டு அவ்வளோ கட் அவுட்ஸ் பேனர் ஒரு மாதிரி திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆளே இல்லை. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய செக் மார்க் வச்சுருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் என்னன்னா சிபிஎஃப்சி ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இந்த படத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு தான் தெரில. அவங்களுக்கு இன்னொரு சைட்லேருந்து ப்ரெஷர் வராமல் இதை பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் சில கட்சிக்காரங்க, நானும் அவரோட ஃபேன் தான், நானே ஒரு படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். இதில் இன்னொருத்தர் காமெடி, நீங்கள் திரையில் பார்க்குற ஜனநாயகனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் உண்மையான ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்காப்புல. இந்த இடத்துல என்னென்னா எனக்கு தளபதி பார்க்கும்போது 2 விஷயம் தோணுதுங்க. ஒன்று, அந்த மனுஷன் பாவம். 2வது, இது வேறு லெவலில் ரிவால்ட் ஆகிட்டு ஒரு பெரிய விஷயமா நடக்க போகுது. தட்ஸ் ஃபார் ஷோர். 200% நடக்கும். அந்த டைமில் தான் தெரியாமல் இந்த மனுஷரை நம்ம சீண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பேஷன்ஸாக இருக்காங்க, வருத்தத்திலே இருக்காங்க. இப்போ சிபிஐ எப்படி இது ட்ராஜடியாக மாறும்னு தெரியல, ஏன் அவ்வளோ தூரம் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியல. இதுக்கான ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா உண்மை எந்த பக்கம் இருக்கோ கண்டிப்பாக அது வரும். இன்றைக்கி வரலனாலும் அந்த 40 பேர் இறந்த அந்த குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜஸ்டிஸ் வரும். இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க? ஏன்னா நடுவில் சில நியூஸ்லாம் பார்த்தேன். எங்கள் கரூரில் அந்த நடந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்குலாம் யாரோ ஜிபேலாம் பண்ணாங்களாம். அதை பற்றி நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. பிகாஸ் சர்க்குலேஷன் தான், எது உண்மை பொய்ன்னு தெரியாது. ஸோ சிபிஐ இப்போ இதுக்கு மேலே யார் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம கூடிய விரைவில் தெரியும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஃபியூ வீக்ஸில் எனக்கு தெரிஞ்சு தளபதிக்கு ஒரு சூப்பரான சாங் பண்ண போகிறோம். அது முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஸ்டே டியூன்ட். வேறு லெவலில் இருக்கும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.